இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் மகிமையும் நம்மோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை மீட்டவர். தேவனுடைய பிள்ளை, மீட்பு என்பது நமக்கு மிகவும் அருமையான ஒன்று. பாவத்திலும் அசுத்தத்திலும் அந்தகாரத்திலும் இருந்த நம்மை, உளையான சேற்றில் வாழ்ந்த நம்மை கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்து நம்மை நேசித்து, ஆதி காலம் முதலே நம்மை நேசித்த ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து நம்மை மீட்டெடுத்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி சீயோனுக்குள் வருவார்கள். தேவனுடைய பிள்ளையே, ஏசாயாவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். யார் வருவார்கள்? கர்த்தரால் மீட்கப்பட்டவன். மீட்பு என்பது கர்த்தரால் மாத்திரமே கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நஷ்டங்களும் தோல்விகளும் செய்து, நாம் அநேக பாவங்களை செய்து, நம்முடைய ஜீவியத்தை இருளான சூழலில் இருந்த நம்மை தேடி வந்து நமக்கு மீட்பை கொடுத்தவர் கர்த்தர். தேவனால் மீட்கப்பட்டிருக்கிற நீயே நானும் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வர வேண்டும். நம்முடைய நோக்கமே கர்த்தரை தேடி வர வேண்டும். சிந்தித்து பாருங்கள், 40 வருஷமாய் முடமாக்கப்பட்டவன் கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு அவனுக்கு அந்த முடமாக்கப்பட்ட விதத்திலிருந்து கர்த்தவனை விடுவித்த பொழுது அவன் ஆடி பாடி துதிச்சு சந்தோஷத்தோடு கூட தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை, நீ மீட்கப்பட்டவனாய், நீ தெய்வ சமூகத்தில் காத்திருக்கனாய் இருக்கிறபடினாலே நானும் நீயும் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் எந்தோ ஒரு இடத்துல எப்படியோ வாழ்ந்த நம்மை கர்த்தர் தேடி வந்து நம்மை மீட்டெடுத்தார். ஆகவே தான் இவன் சொல்லும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் சொன்னார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். நீ எங்கிருந்து மீட்கப்பட்டாய் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்தார்? உளையான சேற்றிலும் பாவமான வாழ்க்கையில் இருந்த நம்மை கர்த்தர் மீட்டெடுத்தபடினாலே நாம் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வர வேண்டும். சீயோன் என்பது தேவன் வாசம் பண்ணும் இடம். தேவ சமூகத்தை நோக்கி வருவதற்கு கர்த்தர் கிரியை செய்கிறார். என கண்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களே, கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்காக உன்னை மீட்டெடுத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரையே துதிக்க பிறந்தவன். தேவனை துதிப்பதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறான், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சீயோனுக்கு வருவார்கள். எப்படி வருவார்கள்? கம்பீர சத்தத்தோடு வருவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை, சீயோனுக்கு வருகிற நீ நித்திய மகிழ்ச்சியோடு அவரை நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்ளுவோமானால் இந்த நாள் மாத்திரமல்ல, எந்த நாளும் கர்த்தரை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். இந்த காலையில் சொல்லுவோம், கர்த்தாவை, நான் மீட்கப்பட்டவன், உம்மை ஆராதிக்க கற்றுக்கொண்டவன், உம்முடைய சமூகத்தில் இருக்கிறவன், என் பாவத்தை மீட்டெடுத்தவர், எனக்கு கர்த்தாவை நீ செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறபடியினாலே நானும் நீங்களும் யோபை போல கர்த்தர் இதோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவரை கடைசி நாளில் காண்பேனுங்கிற நம்பிக்கை உண்டு என்று சொல்லி யோபு சொன்னது போல நாமும் சொல்லுவோம். ஏனென்றால் சீயோனிலே வாசப்படுகிற தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் கர்த்தரை காணக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும். என் மீட்பர் வருகிறார், என் ராஜா வருகிறார். ஆகவே மீட்கப்பட்ட நீ நானும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது தேவன் நமக்கு நன்மைகளை செய்து நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீ நானும் சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையோடு நாம் செய்வோமானால் உன்னை மீட்டெடுத்த தேவன் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேளைக்காய் ஒரு முறை நன்றி செலுத்துகிறோம். நீர் கர்த்தாவை எங்களை தெரிந்தெடுத்து எங்களை அழைத்து பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து கர்த்தாவை எங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் ஐயா. பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாள் முழுவதும் ஒரு சமூகம் எங்களோடு கொண்டிருக்கட்டும். நீர் வழி நடத்தி பாதுகாக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென்.